நெருங்கின சொந்தக்காரங்க எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத நேரத்துல பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசாம போறது நியாயமாவா இருக்கும்? என்ன பார்த்தாலே ஒரு பயம் வந்துருதுல்ல? பயமா? எதுக்கு? நாங்க பயத்துல போலமா? யாரையோ கண்டா தூரமா விலகணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. அதான் கிளம்புறோம். ஓ, துஷ்டனை கண்டா தூரம் விலகணும்னு சொல்றீங்க. சரிம்மா, துஷ்டன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. அப்போ வேற வழியே இல்ல. நான் கேட்க கூடாதுன்னு நினைச்சத கேட்டே தீரணும்னு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு தான் போகணும். அம்மா, இவங்க மாறவும் மாட்டாங்க, மாத்தவும் முடியாது. வாமா. ஏய், என்னப்பா நீங்க மட்டும் மாறிட்டீங்களா என்ன? என்ன விடவும் தெளிவா பிளான் போடுறதுல நீங்க மாறாம தானே இருக்கீங்க. உனக்கு என்னமா வேணும்? நாங்க என்னமா மாறாம பிளான் பண்றோம்? சொல்லவா? மனசுக்கு தெரியறத சொல்லவா? அப்புறம் வம்பலுக்கு வந்தவனு சொல்லக்கூடாது, சரியா? உங்களால உங்க வீட்ல ஏத்துக்க முடியாத நித்யாவ எந்த நம்பிக்கையில எந்த தைரியத்துல எங்க அத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க? இதுல ஒன்னும் பிளான் இல்லையா? உண்மையிலே இது ரொம்ப தப்பான கேள்வி. நாங்க யாரும் எங்கேயும் அவளை அனுப்பி வைக்கல. அது செந்தில் மாமா எடுத்த முடிவு. இத பாரு, அவ அங்கதான் வந்திருக்காங்கிற தகவல் எங்களுக்கு லேட்டா தான் தெரியும். சரி, நீ என்னப்பா சொன்ன? செந்தில் மாமா எடுத்த முடிவா? இல்ல அவரை அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளி விட்டது நீங்க பண்ண பிளானா? கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன வேணாலும் பேசிடலாம், எதை வேணாலும் கேட்டுட்டு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல பேசுறத நிறுத்த. ஐயோ, நான் பேசவே இல்லையே. உங்க அபார திறமையை நினைச்சு பாராட்டுறேன். கௌரி அந்த வீட்டுக்கு மருமகளா நீங்க அனுப்புனது நீங்க போட்ட திட்டத்துல அடங்கலனாலும் இப்போ நித்யாவை அங்க அனுப்பி வச்சது அந்த திட்டத்துல தானே? மா, இவங்க இப்படிதாம்மா பேசுவாங்க. வாமா போலாம். அட நில்லுப்பா. பாருங்க, பம்பு விளக்குறவன்னு சொன்னீங்க. இப்போ உண்மையை பேச ஆரம்பிச்சதும் பதிலுக்கு வார்த்தை வராம ஓட பாக்குறீங்க. ஏய், என்ன உண்மை பேசிட்ட? நீ பேசுற பேச்சுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. அதான் போறோம். என்ன விளக்கமா? அது எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். நின்னு போன கல்யாணம் நடக்கணும்னா பொண்ணு உங்க வீட்டா இருந்தா எப்படி? மறுபடியும் என்ன பொண்ணு கேட்டா வருவாங்க? இப்படி திட்டம் போட்டு அந்த வீட்ல போய் இருன்னு அனுப்பி வச்சுட்டா அப்புறம் எல்லாம் தன்னால நடந்துரும்ல. இதுதான் லிமிட். இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுனீங்க. ஏன்பா, அவங்களே நான் பேசுற உண்மையை கேட்டு அமைதியாயிட்டாங்க. நீ எதுக்கு துள்ளிக்கிட்டு இருக்க? சரி, கடைசியா ஒண்ணு கேட்கட்டுமா? உங்களுக்கே தெரியாம உங்க சம்மதமே இல்லாம இன்னமும் தெளிவா சொன்னா உங்க யாரோட விருப்பமும் இல்லாம தானே நித்யா அந்த வீட்டுக்கு வந்தா? அப்படி இருக்கும்போது அவ போட்டிருக்க ட்ரெஸ், அவ யூஸ் பண்ண பொருள் எல்லாமே எங்க வீடு தேடி வந்திருக்கே. அது எப்படிப்பா? அது கூட ஒருவேளை உங்களுக்கு தெரியாம தன்னால வந்துச்சோ? அட சொல்லுப்பா, அதெல்லாம் எப்படி அங்க வந்து சேர்ந்துச்சு?
ஏங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா சொல்லு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த தாமரை வம்பு வளர்க்க வரல, உண்மையை சொல்ல வந்திருக்கா. உங்க சின்ன மக அங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆப்லயும் அங்கேயே இருக்கான். ஊரு பேரு தெரியாதவன் கூடயே ஓடி போன உங்க புத்தரிக்கு முறை மாப்பிள்ள கூட ஓடி போறது கஷ்டமா? என்ன ஏன்பா முறைக்கிற? உன் கோவத்தை உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடி போனானே அவன்கிட்ட காட்டு. இல்ல வெக்கமே இல்லாம எங்க வீட்டை வந்து உட்கார்ந்துருக்காளே உன் தொங்காச்சி, அவகிட்ட போய் காட்டு. நாம என்ன பிளான் பண்ணாலும் அந்த நித்யாவை துரத்த முடியாது. ஆனா இப்ப ஈஸியா கிளம்பிடுவாள்ல. தாமரை, மடி தாமரை. அப்பா வாங்கப்பா. என்ன மாதிரி எப்பவும் வீடு முழுக்க சத்திர மாதிரி ஆளுங்களா இருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தரையும் காணோம். ஒரே அமைதியா இருக்குது. எல்லாரும் வெளியே போயிட்டாங்கப்பா. எல்லாரும் இல்ல, நித்யா இங்கதான் இருக்கான். ஓஹோ, இதுவும் நல்லதுக்குதான். எல்லாரும் கூட்டமா இருந்து நான் ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிச்சு அவளும் உளறி வச்சா இதுவும் நல்லதுதான். வேக வேகமா ஓடி போய் அதே வேகத்துல திரும்பவும் வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி போய் உட்கார்ந்துருக்கிய. எப்படி முடியுது உன்னால? அங்கிள் வாங்க அங்கிள். அன்னைக்கு நீங்க பாத்தீங்கல்ல, அவன் மோசம் அங்கிள். லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான். மனசு கேட்கல அங்கிள், அதான் திரும்பி வந்துட்டேன். எது? நான் பார்த்தேன். எங்க? எப்போ? என்ன என்ன பார்த்தா இந்த மாதிரியா பேசணும்னு யாராவது உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? தொலைச்சிரு. தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட வந்து வரக்கூடாது. வந்துச்சு விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். சரி, அது என்னது? இந்த வீடு என்ன சத்திரமா? ஆள் ஆளுக்கு வந்து கூடார அடிச்சு தங்கறதுக்கு? இந்த வீட்டுல உன் அக்காளுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு என் மகளுக்கு இங்க பாத்தியதா இருக்கு. அதனால மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அடம் பிடிக்காம டக்குன்னு இங்க இருந்து கிளம்புற வழியப்பா. படிச்சவ அசிங்கப்பட விரும்ப மாட்டேன்னு நம்புற. கிளம்புறியா?
ஏன் அங்கிள் போகணும்? அத்தையும் அக்காவும் வரட்டும், அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க சொன்னா நான் போறேன். நம்ம மேல அன்பு இருக்கிறவங்களுக்கு நாம பண்ற தப்பெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அதனால நம்மள கண்டிக்கவும் மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு கிடப்பாங்க. அதனால நாமளா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போகிறது தான் நாகரீகம், கௌரவம். அதனாலதான் சொல்றேன். அங்கிள், நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? பாரு கேள்விய, நீ எல்லாம் அதுக்கு கேள்வி கேக்குற? என் பொண்ணு இருக்கிற வீட்டுல நீ இருக்க கூடாது. அப்படி இங்கதான் இருப்பேன்னு அடம் பிடிச்சினா எங்க இருந்து நீ தப்பிச்சு வந்தியா அங்கே திரும்ப போக வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? அங்கிள், ஏய், ஒழுங்கா உன் பொட்டி பொடுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. அதுதான் உன் அக்கா உட்பட அத்தனை பேருக்குமே நல்லது. வீண் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்த உன்னை தேடி வர வேண்டியவங்க இங்க வந்துருவாங்க. அப்புறம் இத நான் சொன்னேன்னு நீ தாராளமா வெளியே யார்கிட்ட வேணும்னாலும் சொல்லலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உனக்கும் நல்லது இல்ல, உன்னை சேர்ந்தவங்களுக்கும் ஆபத்து. என்ன கிளம்புறியா? அங்கிள், அத்தையும் அக்காவும் வந்துட்டோம் அங்கிள். அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு கிளம்புறேன். நான் கூட சொல்லிட்டே இருக்கேன். தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி நீ பேசுறதையே பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? அங்கிள், அவங்க வந்துட்டோம் அங்கிள். அங்கிள், அங்கிள், விடுங்க அங்கிள். அங்கிள், விடுங்க. அங்கிள், ஹேய் தண்டராஸ், என்ன பண்ற? என்ன தம்பி விளையாடுறீங்களா? சின்ன பையன், இந்த பில்டப் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகல. நான் வேஷம் போடல, உண்மையதான் சொல்றேன். வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல வந்து உங்க ரவுடித்தனத்தை காட்ட வேணாம். சின்ன பையன் வெட்டினாலும் அருவா வெட்டும். தண்டராஸ், அண்ணி, உங்க அப்பாவை ஒழுங்கா வெளியே போ சொல்லுங்க. போ போ. போ போ. அப்பா, தண்டராஸ், போங்கன்றல்ல. ஏய் அண்ணி, பேசாம உள்ள போயிடுங்க. அப்பா, மா மா டேய், வாயை திறந்து அப்படி கூப்பிடாத. மா இப்படி சொல்லாதம்மா. பைத்தியக்காரி பைத்தியக்காரின்னு உண்மையிலே என்ன பைத்தியக்காரி ஆகிட்டீங்களே. அம்மா ஏம்மா?
நடுவுல குறுக்க நிறுத்தி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு போறாளே, அதுல என்ன தப்பு இருக்கு? மா என்னம்மா நீயும் இப்படி பேசுற? இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்க? எனக்கே தெரியாம வீட்டுக்குள்ள இவ்ளோ கேவலமான வேலைகள்லாம் நடக்குது. எங்கடா உன்னோட அன்பு அக்கா? ஆ? ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தாமரை பேசுனத அத்தனையும் உண்மைன்னு மாத்திட்டீங்கல்ல. அக்கா வீட்டுக்கு போயிட்டா இனி கவலையே இல்லைன்னு கோரசா சொன்னீங்களே, இப்ப என்னடா ஆச்சு? ஏமா தாமரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமேமா. அவங்க வந்து பேசிட்டு போனதுக்கெல்லாம் நீங்க இவ்வளவு தூரம் குதிக்கிறது ரொம்ப தப்புமா. டேய், அவ எப்பவுமே தப்பா பேசுறவதான். ஆனா இன்னைக்குதான் சரியா பேசியிருக்கா. சரியா தாண்டா பேசியிருக்கா. எனக்கே தெரியாம உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா? புரியலம்மா. அதான் அவ சொன்னாலே, மறுபடியும் அந்த வீட்டுக்கு நித்யாவை மருமகளை அனுப்புறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா, ஒரு மாதிரியா இருக்குமா. முன்னாடி அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே துணிமணி எல்லாம் கொடுத்து அனுப்புறீங்களா? அதை தானடா கேக்குறேன். மா தன்ராஜ் தாம்மா வந்து வாங்கிட்டு போனாரு. அடடே, இது வேறயா? தங்கச்சிக்கு துணி கொடுத்து விடுன்னு அக்கா கூட போன் பண்ணி சொல்லல. ஆனா ஸ்ட்ரெயிட்டா தன்ராஜ் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. அது எப்படிடா? உங்களுக்கு இது தப்பா தெரியலையா? தப்பா தெரியலமா. அவங்க ஏதோ உளறாங்கன்னா அவங்களுக்கு மேல நீயும் தப்பா பேசிட்டு இருக்கமா. ஏய், நீ துணி கொடுத்து விட்டது சரினா ஏன் என்கிட்ட சொல்லல? அப்போ அது தப்புன்னு உங்களுக்கே பட்டிருக்குல்ல? தெரிஞ்சே என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல? மா இப்படி எல்லாம் குறுக்கு புத்தியில நாங்க யோசிக்கலமா. மாத்த துணி இல்லைன்னு வாசல்ல வந்து நிக்கிறப்போ அவ அங்க போனதே பிடிக்காம நீயும் இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியாம கொடுத்து விட தானம்மா பாப்போம். இதுல எங்கம்மா ஏன் தப்பு இருக்கு? ஓ, சரிம்மா, அப்ப அவங்க நேரா வந்து கேட்டிருந்தா நீ மனசுல ஒத்துக்குவியா? ஆஹா, பேச்சுக்கு பேச்சு பேசி பிரயோஜனம் இல்ல. நம்ம கிட்டயே இவ்ளோ கேவலமா பேசிட்டு போறவ அவ வீட்ல கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாடா. பெரிய கலவரம் பண்ணுவா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கௌரிக்கு மன உளைச்சலை உண்டாக்கும். அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது. போறேன், இப்பவே போறேன். நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்கல்ல, அவளை இழுத்து நடு ரோட்ல வீசி எறிஞ்சிட்டு வரேன். மா மா நில்லுமா. மா வேண்டாமா. மா மா இருமா. வேணாமா, எதா இருந்தாலும் கிரிச்சாக்கா வந்தது பேசி முடிவு எடுத்துக்கலாமா. அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. அவ அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கௌரிக்கு தான் ஆபத்து. நான் இப்பவே கிளம்புறேன். மா 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 அம்மா நில்லுமா. மா